அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இந்த காணொளியில் ஒரு பாட்டு, அதனுடைய பொருள். அதாவது இறைவன் அருளிய திருவுருள் பிரசாதத்தை நினைந்து பாடிய பாட்டுக்களாகிய சொல்மாலை. இறைவன் சான்றோர் உருவில் திருநீரும் பூவும் அளித்த செய்தியை வியந்து பாராட்டுது இந்த பாட்டு. அந்த பாட்டை நான் படிக்கிறேன். திருவுரு கொண்டெழுந்து அருளி, திருவுரு கொண்டு எழுந்தருளி, சிறியேன் முன்னடைந்து திருநீற்று பை அவிழ்த்து செஞ்சுடர் பூ அளிக்க, தருவுரு கொண்டு எதிர்வணங்கி வாங்கிய நான், மீட்டும் தயாநிதியே திருநீரும் தருக என கேட்ப, மறுவுரு கொண்டு அன்று அளித்தாம் திருநீரு, மறுவுரு கொண்டு அன்றளித்தாம் திருநீரு, இன்று உனக்கு மகிழ்ந்து அளித்தாம் இவை என்று வாய் மலர்ந்து நின்றாய். குரு உரு கொண்டு அம்பலத்தே அருள் நடம் புரியும் குருமணியே, என்னை முன்னாட்கொண்ட குணக்குன்றே அப்படிங்கிறார். குருமணியே, என்னை முன்னாட்கொண்ட குணக்குன்றே அப்படிங்கிறார். இறைவனை பார்த்து ராமலிங்க பெருமான் குரு வடிவம் தாங்கி தில்லையம்பதியில் அருள் நடனம் புரிகின்ற செம்மணியே அப்படிங்கிறார். குருமணியே, என்னை முன்னாட்கொண்ட குணக்குன்றே, குணத்தின் குன்றமே. இவருடைய குணம் என்னான்னு தெரியும். அதான் உபதேச பகுதியில் 8 குணங்கள் சொல்கிறாங்க. பரம்பொருளுடைய குணங்கள் 8. அப்போ குணத்தின் குன்றமே அப்படிங்கிறார். என்னை முன்னாட்கொண்ட குணக்குன்றே. அப்புறம் அடுத்தவராக சிறியவனாகிய என் அன்பு என்னுடைய முன்பு என்னுடைய சிறியவனாகிய என் முன்பு திருவுருவம் தாங்கி எழுந்தருளி அப்படிங்கிறார். திருவுரு கொண்டு எழுந்து அருளி, சிறியேன் முன் அடைந்து அப்படின்னா, சிறியவனாகிய என் முன்பு திருவுருவம் தாங்கி எழுந்தருளி. அப்புறம் என்ன பண்ணுறாரு? திருநீற்று பை அவிழ்த்து செஞ்சுடர் பூ அளிக்க, எழுந்தருளி திருநீற்று பை இருக்குல்ல, அது அந்த நம்ம திருநீருக்கு பை வச்சுருப்பாங்க அந்த காலங்களில். அப்போ திருநீற்று பையை அவிழ்த்து என்ன சொல்கிறாரு? திருநீற்று பையை அவிழ்த்து, திருநீற்று பையை அவிழ்த்து அப்புறம் என்ன சொல்கிறாரு? செஞ்சுடர் பூ அளிக்க தருவுரு கொண்டு எதிர்வணங்கி, சிவந்த ஒளி உடைய பூ ஒன்றை தந்து அருளினாராமா. ஒரு சிவப்பாக இருக்கிற ஒரு பூவை ஒன்று தந்தருளி அப்படி கொடுக்கும்போது, அப்போ இவருக்கு என்னாச்சு? அடியற்ற மரம் போல் விழுந்து, இவர் கீழே விழுந்துறார். அப்படியே அடியற்ற மரம் போல் கீழே விழுந்து இவர் என்ன பண்ணார்? கும்பிட்டு வாங்கியிருக்கிறாரு. ராமலிங்க பெருமான் அடியற்ற மரம் போல் விழுந்து வணங்கி வாங்கிய பின், அப்போ ராமலிங்க சுவாமி சொல்கிறாரு இறைவன்கிட்ட, அருள்நிதியே திருநீரும் தந்து அருள்க அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? இவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு? நான் அன்னைக்கே உனக்கு கொடுத்துட்டேன், இன்னைக்கும் நான் திருநீரும் கொடுக்குறேன் அப்படின்னு திருவாய் மலர்ந்து அப்படியே நின்று சொன்னாராம். பெருமானே,
உன்னுடைய அருள் தரத்தை என்னன்னு நான் சொல்லுவது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தருவுரு கொண்டு எதிர்வணங்கி வாங்கிய நான் மீட்டும் தயாநிதியே திருநீரும் தருக அப்படின்னு என கேட்ப மறு உரு கொண்டு அன்று அளித்தாம், அன்னைக்கு நான் கொடுத்தேன் திருநீர் இன்று உனக்கு மகிழ்ந்து அளித்தாம், இன்றைக்கும் நான் உனக்கு திருநீர் உனக்கு கொடுக்குறேன், இவை திருநீர் இவை என்று வாய்மலர்ந்து நின்றாய். வாய்மலர்ந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தார். அவருடைய குணத்தை நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் பாடுறாரு. என்னன்னா, அதாவது குருவாக வந்து எழுந்தருளி இறைவன் குருவாகவும் வருவார். இறைவன் வந்து அதோடைய இயல்பு அவர். அதுக்கு தான் குரு உரு கொண்டு அம்பலத்தே அருள் நடனம் புரியும் குருமணியேங்கிறாரு. குருமணின்னா நான் சிவந்த மாணிக்கமணின்னு அர்த்தம். அப்புறம் எல்லாத்துக்கும் மணியாக விருங்குறவனே, இந்த உலகத்தில் தோன்ற எல்லா ஞானிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் முடிமுனியாக இருக்கிறவனே அப்படிங்கிறதுனால குருமணியே அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்னை முன்னாளில் ஆட்கொண்ட குணக்குன்றே அப்படிங்கிறாரு. அதாவது ஏற்கனவே இவரை வந்து அவர் ஆட்கொண்டுட்டார். அது 9 வயசுலேயே ஆட்கொண்டுட்டார். அதெல்லாம் இப்போ நிறைய பாட்டுகள் இருக்குது. அவர் எப்போ ஆட்கொண்டார், எப்போ ஞானம் அடைந்தாருக்கெல்லாம் சான்றுகள் இருக்குது. அதை அடுத்த ஒரு இதில் பண்ணிப்போம். இந்த பாட்டுக்கு இந்த பொருள் சொல்கிறேன். அப்போ இறைவன் வந்து என்ன பண்ணார், மறுவுரு கொண்டு அன்று அளித்தான் திருநீர், அன்னைக்கு கொடுத்தேன்ல உனக்கு திருநீர் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. அப்போ கொடுத்துட்டு என்ன பண்ணால் ஒரு பூ கொடுத்துருக்காரு. ஒரு பூவு. அது என்னன்னா, அவர் என்ன பூ கொடுத்தோடனே மறுபடியும் என்ன சொல்கிறாரு ராமலிங்க சுவாமி, திருநீரும் தருக அப்படின்னு கேட்குறாராமா. அப்போ தான் சொன்னார், மறு உரு கொண்டு அன்று அளித்தான் திருநீர், நான் அன்னைக்கு கொடுத்தேனே, சரி இன்றைக்கி நான் உனக்கு இதை கொடுக்குறேன், திருநீர் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி இன்றுனக்கு மகிழ்ந்து அளித்தாம் இவை அப்படின்னு சொல்லி பாட்டை முடிக்கிறாரு. இந்த பாட்டு வந்து 5ஆம் திருமுறையில் வரும். பார்த்திங்கன்னா, திருவுரு கொண்டு எழுந்து அருளி, அந்த திருனாவே செல்வம் நிறைந்த, திருன்னா எல்லாத்துக்குமே திருன்னா ஒரு அடைமொழி கொடுப்பாங்க எல்லா இறைவனுக்கு. திருச்சிற்றம்பலம், திரு ஆரூர், திருச்சிராப்பள்ளி, திரு அரங்கம், திருனா அருள்மிகுன்னு அர்த்தம். அப்புறம் செல்வ செழிப்புள்ளன்னு கூட இன்னொன்று சொல்லுவாங்க. திருவோங்கு புண்ணிய செயலோங்கி என்பவர்கள்னு முதல் வார்த்தை திருன்னு தான் ஆரம்பிப்பார் ஐயா. அப்போ இதில் என்ன சொல்கிறாரு, திருவுரு கொண்டு எழுந்து அருளி சிறியேன் முன் அடைந்து என் முன்னாடி வந்து திருநீற்று பையை அப்படி அவுத்துக்கிறார். திருநீற்று பையை விழுத்து செஞ்சுடர் பூ அளிக்க, ஒரு பூ ஒன்று கொடுக்க, தருவுரு கொண்டு எதிர்வணங்கி வாங்கிய நான், எதிரில் நின்று சாஷ்டாரமாக விழுந்து அந்த பூவை நான் வாங்கின பிறகு மீட்டும் தயாநிதிய திருநீரும் தருக என கேட்ப, தயாநிதியே திருநீரும் தாங்கலை அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, மறு உரு கொண்டு அன்று அளித்தாம் திருநீர், நான் அன்றைக்கே உனக்கு திருநீர் கொடுத்தேன், அதுக்கப்புறம் நின்று இன்று உனக்கு மகிழ்ந்து அளித்தாம் இவையென்று வாய்மலர்ந்து நின்றாய், இன்றைக்கே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாய்மலர்ந்து அப்படியே நின்றுக்கிட்டாராமா. குரு உரு கொண்டு அம்பலத்தே அருள் நடம் புரியும் குருமணியே என்னை முன்னாட்கொண்ட குணக்குன்றே, என்னை முன்னாட்கொண்ட குணக்குன்றேன்னு இவரை அந்த முற்பிறவிலே இவரை வந்து தன்னை ஆளாக்கிக்கிட்டார். இறைவன் வந்து இவரை ஆளாக்கிக்கிட்டாருங்கிறது தான் குறிப்பாக சொல்கிறார். முன்னாட்கொண்ட குணக்குன்றே, குணக்குன்றே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் முடிக்கிறாரு. அதாவது பூவும் திருநீரும் கொடுத்த குறிப்பு வந்து இதனால் தெரியுது. இறைவன் வந்து ராமலிங்க பெருமானுக்கு அந்த ஒரு பூ, என்ன பூவும் தெரியல, அந்த பூவும் திருநீரும் கொடுத்த குறிப்பை வந்து இந்த பாட்டு மூலியமாக அவர் வந்து சொல்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாட்டு ஏதோ முடிச்சுக்கும். அடுத்த பாட்டு அடுத்த காணொலியில் முடிப்போம். வணக்கம்.